அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இறைவனுடைய ஆசீர்வாதம் எப்பவும் உங்களோடவே இருக்கும். குழந்தைங்க தங்களுடைய கோடை விடுமுறையிலிருந்து தங்களுடைய பள்ளிகளுக்கு செல்வதற்கான நாட்கள் பக்கத்தில் வந்தாச்சு. அதனால் பெற்றோர்கள் உங்கள் குழந்தைங்கள பள்ளிக்கு எப்படி தயார்படுத்த போகிறீங்க, ஆசிரியர்கள் நீங்கள் அவங்கள எப்படி வரவேற்க தயாராக இருக்கிறீங்க, மற்றும் குழந்தைங்க நீங்கள் எப்படி உங்களுடைய பள்ளிக்கு போக தயாராக போகிறீங்க, இதுவரை அதை பற்றி நீங்கள் யோசிக்கல அப்படின்னா இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக தான். கேட்டு சீக்கிரமாக உற்சாகத்தோடு தயாராகிடலாமா? நீங்கள் விடுமுறையிலிருந்து திரும்பி இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் குழந்தைகளுக்கான புது செமஸ்டர் தொடங்குது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் சரி, அவங்கள பள்ளிக்கு தயார்படுத்துறது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கும். இடைவெளியினுடைய கால அளவை பொறுத்து உங்கள் குழந்தை உற்சாகமாகவும் வழக்கத்தை எதிர்நோக்கியும் இருக்கலாம், அல்லது இந்த கோடை விடுமுறையினுடைய இடைவெளியின் போது ஏற்பட்ட மாற்றங்களை பார்த்து கவலைக்கூடப்படலாம். அவங்கள தயார்படுத்துறதுக்கு காலையில் பள்ளி ஓட்டத்துக்கு திரும்புறது குறித்து உங்களுடைய மனசை எளிதாக்குறதுக்கு இங்கே சில வழிகளை நாம் கேட்கலாமா? முதல்ல குழந்தைங்களுடைய ஷெடியூலை பாதிக்கிறது எது அப்படின்னா அவங்களுடைய இந்த ஸ்லீப் சைக்கிள் தான். அதாவது தூக்கத்தினுடைய சுழற்சியில் மாற்றம் ஏற்படுறதுனால தான். விடுமுறை நாட்களில் பெற்றோர்களாகட்டும் இல்லை குழந்தைகளாகட்டும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக லேட் நைட் தூங்கி லேட்டாக காலையில் எழுந்திருப்பீங்க. அதனால் என்ன ஆகிடும், அந்த பழக்கத்துக்கு சில நாட்கள் நீங்கள் உட்படுத்தப்பட்டாச்சு. அதனால் முதல்ல இந்த ஸ்லீப்பிங் ஷெடியூலை மாற்றுறதுக்கான முயற்சி பண்ணுங்கள். இதுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுங்க. பள்ளி திறக்கிறதுக்கு சில நாட்கள் முன்னதாகவே சீக்கிரமாக நீங்களும் எழுந்திரிச்சு அவங்களையும் எழுந்திரிக்கிறதுக்கு பழக்குங்க. அதுக்கு நைட் தூங்குகிற டைம் சீக்கிரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சீக்கிரம் தூங்கினாதான் சீக்கிரம் எழுந்திரிக்க முடியும். அப்புறம் கல்வி சார்ந்த விஷயங்களை கவனம் கொடுத்து அவங்கள ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். உதாரணமாக பேசிக் மேக்ஸ், ரீடிங் ப்ராக்டிஸ் இதிலெல்லாம் கொஞ்சம் அவங்கள ஈடுபடுத்துங்க. பல ஸ்கூல்ஸில் ஹாலிடே ஹோம்ஒர்க்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதையெல்லாம் உங்கள் குழந்தைங்க முடிச்சுட்டாங்களா அப்படின்னு செக் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல அது பரபரப்பை ஏற்படுத்திடும். நாளைக்கு ஸ்கூல் அப்படின்னா முதல் நாள் நைட்டே யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் எடுத்து அயர்ன் பண்ணி ஷூ, சாக்ஸ், பேக், லஞ்ச் பாக்ஸஸ் அப்படின்னு எல்லாம் ஸ்கூலுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ரெடியாக எடுத்து வச்சுடுங்க. இப்படி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறத பார்க்கும்போது குழந்தைங்களும் மனதளவில் ரெடி ஆகிடுவாங்க. ஒரு வேளை உங்கள் குழந்தைங்க புது ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்கே புது ஃப்ரெண்ட்ஸ், புது டீச்சர்ஸ் அப்படின்னு எல்லாமே புதுசாக இருக்கிறதுனால அதை நினச்சி அவங்க கவலைப்படலாம், இல்லை பயம் கூட அவங்களுக்கு இருக்கலாம். அந்த நேரத்தில் ஆஸ் அ பேரண்ட்டாக அவங்களுக்கு பாசிட்டிவ் சைடை புரிய வைங்க. நீங்கள் உங்கள் குழந்தைங்க கிட்ட எதை எதிர்பார்க்குறீங்களோ அப்படி முதல்ல நீங்கள் மாறுங்க. அவங்கள எந்த விஷயத்திலையும் கட்டாயப்படுத்தாதீங்க. உங்கள் குழந்தைங்கள எல்லார்கிட்டையும் அன்பாகவும் கருணையோடவும் நடந்துக்க முதல்ல கற்றுக் கொடுங்க. குழந்தைங்களுடைய உடலும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பேலன்ஸ் டயட், நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஹோல் கிரெயின்ஸ், ப்ரோட்டீன்ஸை உணவாக கொடுங்க. ஜங்க் ஃபுட்டை குறைச்சிக்கோங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை என்கரேஜ் பண்ணுங்கள். அது வாக்கிங்காகவோ இல்லை வெளியில் விளையாடுறதாகவோ இல்லை ஏதாவது ஸ்போர்ட்ஸ் டீமில் சேர்த்து விடுறதாகவோ கூட இருக்கலாம். டிவி, மொபைல் டைமிங்கை குறைச்சிடுங்க. முடிஞ்சால் அவாய்ட் பண்ணிடுங்க. எப்போவுமே நீங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸோட கான்டாக்டில் இருங்க. இதெல்லாம் ஒரு பெற்றோராக உங்கள் குழந்தையோட கல்வியிலையும் மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் அவங்கள ஆக்டிவாக இருக்கிறதுக்கு உதவும். அதனால் பெற்றோர்களே, வர்ற இந்த கல்வி வருடத்தை உங்கள் குழந்தைகளோட வெற்றிக்கான வருடமாக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ரொம்பவே மகிழ்ச்சியான விடுமுறை நாட்களுக்கு அப்புறம் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் 2 பேருமே மீண்டும் அந்த வகுப்பறை சூழ்நிலைக்குள்ளே திரும்புறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலாக தான் இருக்குது இல்லையா? ஆனால் ஒரு டீச்சராக உங்களுடைய ரோல் ரொம்பவே முக்கியமானது. மாணவர்களை எங்கேஜ்டாக வைக்கிற சூழ்நிலையை உருவாக்கி நல்ல ஒரு கற்றல் ஆர்வத்தை அவங்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டியது உங்களுடைய கடமை. ஒரு ஆசிரியர் நீங்கள் எப்படி இவங்களை குதூகலமாக வரவேற்கலாம் அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ பார்க்கலாமா? ரொம்ப அவங்கக்கிட்ட நட்போடும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்கிற மாதிரி உங்களுடைய வகுப்பறை சூழ்நிலை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில் விசாரித்து அவங்கள வெல்கம் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்க உங்ககிட்ட அன்பையும் பாதுகாப்பையும் ஃபீல் பண்ணுவாங்க. கிளாஸ் ரூமை அவங்களுடைய வேலைப்பாடுகள் மூலமாகவே டெக்கரேட் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரும் அதில் தன்னுடைய பங்களிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுங்க. பல நாட்கள் ஓய்வுக்கு அப்புறம் வந்ததால் திரும்பவும் அந்த கிளாஸ் ரூல்ஸ், எதிர்பார்ப்புகள், நடைமுறைகள் எல்லாவற்றையும் அவங்களுக்கு திரும்பவும் நினைவுபடுத்துங்க. புது டேர்முக்கான கோல் செட் பண்ணுறதுக்கு அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். மாணவர்களை தங்களுடைய நண்பர்களோட மறுபடியும் இணைக்கக்கூடிய ஐஸ் பிரேக்கிங் ஆக்டிவிட்டீஸில் அவங்கள ஈடுபடுத்துங்க. அது மூலமாக அவங்க ஒன்று சேர்ந்து டீம் ஒர்க்கில் ஈடுபடுவாங்க. அதோடு அவங்க தன்னுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் தைரியமாக வெளிப்படுத்துவாங்க. அது மூலமாக கற்கக்கூடிய திறமையும் அவங்களுக்குள்ளே வளரும். மாணவர்களோட அந்த முயற்சியெல்லாம் பாராட்டுங்க. அவங்களோட முன்னேற்றத்தை ரெகுலராக மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க. அது மூலமாக எங்கே அவங்க வீக்காக இருக்காங்களோ அதை அவங்க இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். பாடங்கள் நிஜ வாழ்க்கை உதாரணத்தோடு இணைச்சு சொல்லி கொடுங்க. ஸ்டூடெண்ட்ஸை பேச வைக்கிற மாதிரி கிளாஸ் ரூம் டீச்சிங் இருக்கணுமே தவிர வெறும் லெக்சரிங் மெத்தடாக இருக்கக்கூடாது. நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ண வைங்க. ஒவ்வொருத்தரையும் மோட்டிவேட் பண்ணுங்கள். கற்றல் கலையின் மீது லைஃப் லாங் அவங்களுக்கு அன்பு வர்ற மாதிரி உங்களுடைய டீச்சிங் இருக்கணும். மொத்தத்தில் அவங்க பல நாட்களாக இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணியதாக ஃபீல் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் ஆர்வத்தோடு ஸ்கூலுக்கு வர்ற மாதிரி உங்களுடைய கற்றல் கலை இருக்கணும். மாணவ வாழ்க்கை அப்படிங்கிறது ஒருத்தருடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாத கட்டங்களில் ஒன்று அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த கட்டம் தான் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அடித்தளத்தை உருவாக்குது. இந்த மாணவ பருவத்தில் நாம் புத்தகங்கள்லேருந்து மட்டும் கற்றுக்கிறது கிடையாது. அதோடு நாம் உணர்வு ரீதியாக, உடல் ரீதியாக, சமூக ரீதியாகவும் வளர கற்றுக்குறோம். அதனால் இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் சரியாக புரிஞ்சுக்கணும். இந்த மாணவ வாழ்க்கை ஒழுக்கத்தையும் படிப்பையும் கற்றுக்க உதவுது. ஆனால் கூட இந்த வாழ்க்கை ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இந்த பருவத்தில் போராட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே குறைவு. ஸ்கூலுக்கு போகிறதுக்காக நீங்கள் அதிகாலையில் எழுந்திரிக்கணும். அதே மாதிரி கரெக்டான நேரத்துக்கு பஸ்ஸை பிடிக்கணும். அம்மாக்கள் காலையில் எழுந்ததுலேருந்து ஒவ்வொரு வேலை செய்யும் போதும் சீக்கிரமாக கிளம்பு, பஸ்ஸை விட்டுறாது அப்படிங்கிற இந்த வார்த்தை தான் எல்லார் வீட்லேயும் மந்திரம் மாதிரி ஒழிச்சிட்டே இருக்கும். மாணவ வாழ்க்கையில் நிறைய உற்சாகமான தருணங்கள் இருக்குது. சில சமயங்களில் வீட்டு பாடத்தை முடிக்க மறந்துட்டு ஆசிரியர் கேட்கும்போது நோட்டு புத்தகத்தை தேடுற மாதிரியே நடிப்போம். இந்த வாழ்க்கையினுடைய மிகவும் உற்சாகமான விஷயங்களில் இன்னொன்று உங்கள் நண்பர்களோட பிக்னிக் மற்றும் பயணங்கள் போகிறது. நீங்கள் உங்களையே மகிழ்ச்சியும் படுத்துவீங்க, அதோட வேடிக்கையாகவும் நடந்துக்குவீங்க. தேர்வு முடிவுக்காக நண்பர்களோட காத்திருக்கிறது கூட வேடிக்கை தான் இல்லையா? உங்கள் நண்பர்களோட மதிப்பெண்களை தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கிறது மற்றும் அவங்க அதிக மதிப்பெண்கள் எடுத்துட்டா பொறாமப்படுறது, இந்த மாதிரி விஷயங்களும் கூட அதில் அடங்கும். மாணவர்களாகிய நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்களுடைய மற்றும் நாட்டினுடைய எதிர்காலமே இருக்குது. அதனால் சரியான வழிகாட்டுதல் பெறுறது அவசியமானது. இந்த மாணவ வாழ்க்கை தான் உங்களுடைய வாழ்க்கைக்கே அடித்தளமாக அமையுது. அதனால் மாணவர்களே, கல்வியில் மட்டும் இல்லாமல் மற்ற அம்சங்கள்லேயும் சிறந்த மாணவர்களாக இருக்க நீங்கள் முயற்சி செய்யணும். வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையானது வெற்றிகரமாக அமைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். குழந்தைங்களே, நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிங்களா? என்ஜாய் பண்ணினீங்களா? இப்போ உங்களுக்கு ஸ்கூல் போகிறதுக்கான ஆர்வம் வந்துருச்சு தானே? பயம் இல்லை தானே? உற்சாகம் வந்துருச்சா? இதே உற்சாகத்தோட ஸ்கூலுக்கு கிளம்பலாமா? வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கலாம்.